எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை அழுத்துனீங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். நாளைக்கு ஓம் ஸ்ரீ குபேராய நமக அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா குரு புஷ்யம் யோகம் நன்னாள் நாளைக்கு. எதற்காக அந்த நாளை இப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி நாளை பூச நட்சத்திரமும் ப்ளஸ் வியாழக்கிழமையும் இணைந்து வரும் நாளே அற்புதமான குரு புஷ்ய யோகம் அப்படின்றது ஜோதிடத்தில் குறிப்பிட்டுள்ளது. இப்போ இதற்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த நாளில் என்ன பண்ணால் நம்ம வீட்டில் மங்களகரம் பெருகும், மகாலட்சுமி அருள் கிடைக்கும், குபேரனோட முழு அருளும் நமக்கு கிடைக்கணும். இப்போ இவர் கையில் பணமும் காசுமா தங்கமுமா இருக்கிறார் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் யார்கிட்டையும் போய் கையேந்தாத நிலைக்கு என்னை வச்சாலே போதும். இந்த குரு புஷ்ய யோகம் நன்னாளில் இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த நாளில் என்னென்ன வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பொடி வாங்குங்க, நெய் வாங்குங்க, வாழைப்பழம் வாங்குங்க, கொண்டைக்கடலை, மஞ்சள் நிற ஆடை ஏதாவது ஒன்று வாங்குங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, பெரிய தலைவர்கள்லாம் குருவோட ஆசி நமக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே மஞ்சள் ஆடை மேலே போட்டிருப்பாங்க, துண்டு மாதிரி. அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு குரு ஸ்தலம் இருக்கு இல்லைங்களா, குரு பகவான் இருக்காங்க, குரு ஸ்தலம் அப்படின்னு இருந்துச்சுனாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த பெரும் தன யோகத்தை தரும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த அன்பர்கள் இந்த நாளில் தங்கம் வாங்கிடுங்க. நாளைய தினத்தில் நீங்கள் போயிட்டு ஒரு 1/2 கிராமாவது தங்கம் வாங்குங்க. நான் கம்மியாக சொல்கிறேன், எப்பவுமே நான் 1 பவுன் வாங்க 2 பவுன் வாங்க தான் சொல்லுவேன். என்னோடய பிள்ளைங்கள்லாம் ஏம்மா பவுன் விற்கிற வேலையில் இந்த மாதிரி 1 பவுன் 2 பவுன் சொல்கிறீங்களாம்மான்னு சொல்லாதீங்க. நம்ம பெருசாக நினச்சோம்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டாவது நம்மளுக்கு கிடைக்கும், இல்லை 10% நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாளில் தங்கம் வாங்கினீங்கன்னா சகல விதமான சம்பத்தும் ஐஸ்வர்யமும் பெற்று செல்வ சீமாட்டியாக உயர்வது 1,00,000 தரம் 1,00,000% உறுதி. சரி, இதுக்கு நீங்கள் நினைக்கலாம், இப்போது என்னம்மா பூச நட்சத்திரக்காரவங்க மட்டும்தான் நாளைக்கு இதை வாங்கணுமா? நீங்கள் அதுக்காக தான் நான் எளிய பொருள்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி மஞ்சள் நிறத்தில் வாழைப்பழம் வாங்கலாம், நெய் வாங்கலாம், மஞ்சள் நிறம்தான். கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை வாங்குங்க, கருப்பு கொண்டைக்கடலை வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கடலை கோர்த்து கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கும் போடலாம், குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கிறா இல்லைங்களா அவருக்கும் போடலாம். மஞ்சள் நிற ஆடை வாங்கி அவருக்கு சாத்துங்க. நாளைய நன்னாள் குரு புஷ்யம் யோகம் நன்னாள். இதை நீங்கள் இதை பிடிச்சிக்கோங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளை விட்டு விலகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஓங்கி பிடிச்சோம்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அந்த மாதிரி நல்ல குருவோட யோகம் கிடைச்சி, குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சி, நல்லா பணத்தோடையும் பொருளோடையும் தங்கத்தோடையும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் நாளைக்கு பின்பற்றுங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.